Hi and hello to everyone. Welcome to Sharing My Knowledge YouTube channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது பைனரி நம்பர் சிஸ்டம் அண்ட் மெமரி யூனிட்ஸ். இந்த டாபிக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இது NTA-UGC NET பேப்பர் 1 இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சாப்டரோட சப் டாபிக் தான் பைனரி நம்பர் சிஸ்டம் அண்ட் மெமரி யூனிட்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இந்த டாபிக்ல கம்ப்ளீட் நாலேஜ் நம்மளுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா 4 மார்க்ஸ் நம்ம earn பண்ண முடியும். Binary number system. When data are entered into a computer, it may be a number or it may be a word. Computer will translate into a binary numbers. நம்ம என்ன நம்ம கீபோர்ட்ல நம்ம டைப் பண்ணாலும் நம்மளுக்கு அவுட்புட் நம்ம டைப் பண்றதா நம்ம வியூ பண்ணுவோமே தவிர பட் கம்ப்யூட்டர் என்னவா எடுத்துக்கும்னா அது பைனரி நம்பர்ஸா தான் எடுத்துக்கும். ஸோ பைனரி நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு நியூமெரிக்கல் சிஸ்டம் வேர் ஈச் டிஜிட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பவர் ஆஃப் 2. ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் 2 பவர் இருக்கு. அந்த பவர் ஆஃப் 2 அப்படிங்கிறதா என்னன்னா 2 சிம்பிள்ஸ் இன் பைனரி நம்பர். ஸோ அதோட சிம்பிள் என்னன்னா 0 and 1. ஸோ பைனரி லாங்குவேஜ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா லாங்குவேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ எக்ஸாம்பிள் டெசிமல் டிஜிட் 0லேருந்து 10 இந்த டெசிமல் நம்பருக்கு பைனரி நம்பர்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். 0னா அதோட பைனரி நம்பர் 4 zeros, 1னா 0001, 2 அப்படின்னா 0010, 3னா 0011, 4 0100, 5 0101, 6 0110, 7 0111, 8 1000, 9 1001, 10 1010. இதுதான் பைனரி நம்பர் ஆஃப் a decimal digit 0 to 10. நெக்ஸ்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்தா அது எப்படி பைனரி நம்பர்ஸா கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். ஸோ இங்க பைனரி ஈக்குவலண்ட் ஆஃப் டெசிமல் நம்பர் 35 என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 35ங்கிறது டெசிமல் நம்பர், இதுக்கு பைனரி கண்டுபிடிக்கணும். we know that பைனரினால இட்ஸ் a power of 2. ஸோ இந்த டெசிமல் நம்பரை 2ஆல நம்ம என்ன பண்றோம்னா டிவைட் பண்ணிட்டே வரும். அப்பதான் நம்மளால பைனரி நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ 35 2ஆ டிவைட் பண்ணா 17 டைம்ஸ் வரும், 1 ரிமைண்டரா இருக்கும். 17 2s are 34, 1 பேலன்ஸ் ரிமைண்டரா இருக்கும். And again 17 2ஆல டிவைட் பண்ணோம்னா 8 2s are 16, ரிமைண்டர் 1 இருக்கும். And 8 2ஆல டிவைட் பண்ணா 4 2s are 8, 0. And இதை டிவைட் பண்ணா 2 2s are 4, 0. And இதை டிவைட் பண்ணா 1 டைம் 0. ஸோ பைனரிங்கிறது எதுனா கீழ இருந்து மேல வரைக்கும் போறதுதான். 1 0 0 0 1 1. இதுதான் 35ங்கிற டெசிமல் நம்பரோட பைனரி நம்பர். டெசிமல்ல பேஸ் 10ன்னு சொல்லுவோம், பைனரிய பேஸ் 2ன்னு சொல்லுவோம். அதுக்காக தான் இங்க 10 and 2ன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த கொஸ்டின் டிசம்பர் 2014 UGC NET பேப்பர் 1ல கேட்டிருக்காங்க. அனதர் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் find binary equivalent of -23 is 2s complement system for negative number is used. இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் டெசிமல் நம்பர் பாசிட்டிவ். இப்போ நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள் டெசிமல் நம்பர் நெகட்டிவ். டெசிமல் நம்பர் நெகட்டிவா இருக்கும் போது அதுவும் 2s காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம்ல நெகட்டிவ் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டெசிமல் நம்பர். நார்மலா ஒரு டெசிமல் நம்பருக்கு எப்படி பைனரி கண்டுபிடிப்போமோ அந்த பைனரி தான் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இப்போ 23ங்கிற டெசிமல் நம்பருக்கு பைனரி நம்பர் நம்ம கண்டுபிடிக்க போறோம். 23 2ஆல டிவைட் பண்ணா 11 2s are 22, ரிமைண்டர் 1 இருக்கும். 11 2ஆல டிவைட் பண்ணா 5 2s are 10, ரிமைண்டர் 1 இருக்கும். 5 2ஆல டிவைட் பண்ணா 2 2s are 4, ரிமைண்டர் 1 இருக்கும். 2 2ஆல டிவைட் பண்ணா 1 2s are 2, ரிமைண்டர் 0. ஸோ பைனரி நம்பர் ஆஃப் 23 அப்படிங்கிறது 10111. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது 2s காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் நம்ம 1s காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் கண்டுபிடிக்கணும். 1s காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்க பைனரியோட ரிவர்ஸ், விச் மீன்ஸ் 1 எல்லாம் ஜீரோஸ் ஆகும், ஜீரோஸ் எல்லாம் 1 ஆகும். ஸோ நம்ம 23 என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 10111. இதோட ரிவர்ஸ்ன்னு பார்த்தா 01000. 2s காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம கண்டுபிடிச்ச 1s காம்ப்ளிமெண்டோட லாஸ்ட் டிஜிட்ல 1ங்கிற வேல்யூபிள ஆட் பண்றதுதான் 2s காம்ப்ளிமெண்ட். ஸோ 1s காம்ப்ளிமெண்ட் வேல்யூ 10100. 1s காம்ப்ளிமெண்ட் 01000. அதுல 1ங்கிற வேல்யூவை ஆட் பண்ணா இதை ரெண்டையும் ஆட் பண்ணி வர்றதுதான் 2s காம்ப்ளிமெண்ட் ஆஃப் பைனரி நம்பர். ஸோ ஆட் பண்ணா 0 + 1 1, 0 + 0 0, 0 1 0. ஸோ -23 அதுவும் 2s காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் ஃபார் நெகட்டிவ் நம்பர் யூஸ் பண்ணா பைனரி நம்பரோட வேல்யூ 01001. இதுதான் பைனரி நம்பர்.
இந்த கொஸ்டின் டிசம்பர் 2018 UGC NET பேப்பர் 1ல கேட்டிருக்காங்க. 1s காம்ப்ளிமெண்ட்னு கேட்டா ரிவர்ஸோட நிறுத்திக்கலாம். 2s காம்ப்ளிமெண்ட்னு கேட்டா 1s காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சு அதுக்கு அடுத்து அதோட 1 ஆட் பண்ணணும். அதான் 2s காம்ப்ளிமெண்ட். இங்க 1s காம்ப்ளிமெண்ட்ங்கிறது என்னன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்க நார்மல் பைனரியோட ரிவர்ஸ் தான் வந்து 1s காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நம்பர் சிஸ்டம் வேல்யூ அண்ட் சிம்பிள். பைனரி அப்படிங்கிற நம்பர் சிஸ்டமோட வேல்யூ 2. சிம்பிள் வந்து 0 and 1. zeros ones மட்டும் தான் இருக்கும். ஆக்டலோட வேல்யூ 8. 0 1 2 3 4 5 6 7. 0 to 7 இருக்கும். டெசிமல்ங்கிறது 10. 0 to 9 இருக்கும். 0 1 2 3 4 5 6 7 8 9. எக்ஸா டெசிமல்ங்கிறது 16. 0 to 9. அதுக்கப்புறம் A B C D E F அப்படின்னு இருக்கும். இதுதான் வந்து எக்ஸா டெசிமல். ஸோ எக்ஸா டெசிமலோட சிம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு UGC கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. ரீசெண்ட் UGC எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல இது ஒரு கொஸ்டினா வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மெமரி யூனிட்ஸ். மெமரி யூனிட்ஸ்னா என்ன? நமக்கு டைப் பண்ற டேட்டா அது எல்லாமே வந்து கீஸ்ட்ரோக்ல கன்வெர்ட் ஆகும் பைனரி கேரக்டரா. அது எப்படி கன்வெர்ட் ஆகும்னா ஒரு மெமரி யூனிட்ஸா வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ என்ன மெமரி யூனிட்ஸ், அதோட SI யூனிட்ல எப்படி இருக்கும், பைனரி யூனிட்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். 8 bits அப்படிங்கிறது வந்து 1 byte. SI யூனிட்டும் பைனரி யூனிட்ஸ்க்கு இது கிடையாது. 1024 byte அப்படிங்கிறது என்னன்னா 1 kilobyte. SI யூனிட்ல என்ன சொல்லுவாங்கன்னா 10 power 3 which is equal to 1000 power 1. பைனரி நம்பர்ல 2 power 10 இல்லனா 1024 power 1 ன்னு சொல்லுவாங்க. 1024 kilobyte அப்படிங்கிறது என்னன்னா 1 megabyte. 10 power 6 equal to 1000 square. 2 power 20 is equal to 1024 power 2. 1024 megabyte equal to 1 gigabyte. அப்போ 10 power 9 equal to 1000 power 3. 2 power 30 equal to 1024 power 3. 1024 gigabyte அப்படிங்கிறது 1 terabyte. 10 power 12 equal to 1000 power 4. 2 power 40 equal to 1024 power 4. gigabyte அடுத்தது terabyte. So 1024 terabyte அப்படிங்கிறது 1 petabyte. 10 power 15 equal to 1000 power 5. 2 power 50 equal to 1024 power 5. 1024 petabyte equal to 1 exabyte. அது 10 power 18 equal to 1000 power 6. 2 power 60 equal to 1024 power 6. 1024 exabyte equal to 1 zettabyte. 10 power 21 equal to 1000 power 7. 2 power 70 equal to 1024 power 7. 1024 gigabyte equal to 1 yottabyte. 10 power 24 equal to 1000 power 8. 2 power 80 equal to 1024 power 8. இதுதான் memory units, SI units and binary units. So order என்ன அப்படின்னா bit, byte, kilobyte, megabyte, gigabyte, terabyte, petabyte, exabyte, zettabyte, yottabyte. இது எதுக்கு நான் இங்க SI units, binary units கேட்டிருக்காங்கன்னா ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ல வந்து இந்த மாதிரியும் கேட்டிருக்காங்க. 1 kilobyte அப்படிங்கிறது வந்து how much binary units 2 power 10 அல்லது 1024 power 1. அங்க என்ன ஆன்சர் இருக்கோ அது தகுந்தபடி இது பண்ணும். இது SI units ஈஸியா ரிமைண்ட் பண்ணிக்கலாம். 10 பாத்தீங்கன்னா பவர் ஆஃப் 3 மல்டிபிள்ஸ்ல வரும். 3 6 9 12 15 18 21 24. 10 power 3ங்கிறது 1000 power 1 அதேதான். அதே மாதிரி 2 வந்து பைனரியோட பவர்ஸ் எப்படி இருக்குன்னா 10 20 13 இருக்கும். 2 power 10 அப்படிங்கிறது நத்திங் பட் ஆஃப் 1024 power 1. ஸோ இதுதான் வந்து மெமரி யூனிட்ஸை SI யூனிட்ஸ் அண்ட் பைனரி யூனிட்ஸோட வேல்யூஸ். அண்ட் மெமரி யூனிட்ஸ்ல வந்து கிலோபைட்டை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா 1000 பைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 1 மெகாபைட் அப்படிங்கிறது 1 மில்லியன் பைட். 1 ஜிகாபைட்டுங்கிறது 1 பில்லியன் பைட். 1 டெராபைட்டுங்கிறது 1 ட்ரில்லியன் பைட். இதுவும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ 1 கிலோபைட்டுங்கிறது 1000 பைட்டு, மெகாபைட்டுங்கிறது 1 மில்லியன் பைட்டு, ஜிகாபைட்டுங்கிறது 1 பில்லியன் பைட், டெராபைட்டுங்கிறது 1 ட்ரில்லியன் பைட். இந்த ஜிகாபைட் அப்படிங்கிறது ஹவு மெனி நம்பர் ஆஃப் பைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு NTA கொஸ்டின் பேப்பர்ல வந்து கேட்டிருக்காங்க. 2017 கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. அண்ட் அனதர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் the unit of storage இப்ப பார்த்தோம். அதோட ஆர்டர் which means smallest to largest order என்னன்னு சொல்லி ஜூலை 2018ல கேட்டிருக்காங்க. ஸோ நாங்க முன்னாடி டேபிள்ல சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பிட், அதுக்கப்புறம் பைட், அப்புறம் கிலோபைட், மெகாபைட், ஜிகாபைட், டெராபைட், பெட்டாபைட், ஹெக்ஸாபைட், ஜிட்டாபைட் அண்ட் யோட்டாபைட். இதுதான் ascending order which means smallest to largest. largest to smallest கேட்டா யோட்டோபைட்ல ஸ்டார்ட் ஆகி பிட்ல வந்து முடியும். ஸோ இந்த ஆர்டரும் நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும்.
ஸோ கான்செப்ட் ஆஃப் பைனரி நம்பர் சிஸ்டம் அண்ட் மெமரி யூனிட்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட்ல கேட்கலாம். இல்லைன்னா என்னோட டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கலாம். டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதில் கூட உங்க டவுட்ஸை வந்து கேட்கலாம். இது வரைக்கும் ஷேரிங் மை நாலேஜ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவோட நோட்ஸ், இதுக்கு முன்னாடி போட்ட ஒவ்வொரு வீடியோவோட நோட்ஸ் பிடிஎஃபா வேணும் அப்படின்னா டெலிகிராம் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா அதுல உங்களுக்கு பிடிஎஃப்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கும். அது மட்டும் இல்லாம எல்லா அப்டேஷனும் நான் உங்களுக்கு அதுல ப்ரொவைட் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.